யோ இப்படி என்ன தப்புன்னு நைட்டு காப்பு போட்டு வச்சுட்டு வந்துக்கிறான் குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கட்சி பண்ண சுத்தர பத்தியா வெட்டு பட்டிருக்கியா பேண்டேட் போட்டு பேண்டடா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல் விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல் தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும் 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் வித் சித்ரா. அப்படி ஒரு அற்புதமான கதையை உங்களுக்கு தந்த பாலாவை எப்போ சந்திச்சிங்களா? எஸ் சார், பாலா சார் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் பிதாமகன் பண்ணுறதுக்கு என்னோட வி கான்டாக்டட். He asked me to do that Vikram sir's role actually. But no, see, what Vikram sir could do, probably I don't know whether I can deliver. But அப்போ வந்து அவருக்கு ஏதோ சண்டேன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் பேசினாரு. எனக்கு என்னன்னா அப்போ அவ்வளோ தமிழ் வராது. பட் அவர் சொன்னார், சார் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, டைலாக் எல்லாம் சொன்னார். அப்போ ஓகே சார் சூப்பர் பண்ணலாமே. அதுக்கப்புறம் வந்து வாபஸ் பேட்ச் ஆகிட்டாரு. தென் he asked me to do another role. I said, சார் ஆனால் சார் நீங்கள் அவரோட பண்ணு சார், அதுதான் கரெக்ட். யூ ஆர் அ கிரேட் காம்பினேஷன், இன்னொரு படம் பண்ணலாமே அப்பான்னு. அது அப்புறம் வந்துச்சு. தென் he went ahead with that. I and Bala sir communicated a lot. I think 2 to 3 times we met because of that movie. But it was a great interaction. But after that, when I saw Pitamagan, that's what first thing mind la vandhu. Then I think Vikram was the best for that role, and I think he's a fabulous actor. But at least I got a see. Enikku enna positive edikalam. நான் கர்நாடகாவில் பண்ணால் கூட இவர் கன்னியாகுமரியில் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசி அது ரெஸ்பெக்ட் போதுமே. விக்ரம் சந்திச்சிருக்கீங்களா? நான் வந்து சேது பண்ணுற டைமில் அவரை தேடி வந்தேன். அவர் அப்போது ஈசிஆர் ரோடில் ஒரு வீட்டில் ஷூட்டிங்கு, சேதுக்கு அப்புறம் இதை படம் பண்ணார். அந்த படம் எப்படியோ தேடி அங்கே போய் அவரை மீட் பண்ணி, சார் இப்போது நான் அந்த படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அவர் பண்ணுங்க எல்லாம் ஆச்சு. We have interacted, and after that I met him in a couple of award ceremonies. நீங்க அடுத்து நடிச்சது வாலி இல்ல? Good sir. What I really loved and did was Wali. So I did that film also. I loved that film. And after that நிறைய படம் சார் அப்படி இப்படி. I think started a career, lot of films. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் கிளாசிக் ஃபிலிம்ஸும் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுவாதி முத்தியம். ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அதெல்லாம் பண்ணுறது தான் எங்கள் வேலை சார். அண்ட் அது சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுறது. ஏன்னா வந்து கமர்ஷியல்ன்றது வேறு ஒரு கான்செப்ட். அது வந்து ஒரு பிஸ்னஸ் நீட் ரிக்வயர்மெண்ட், இது ஒரு ஆர்டிஸ்ட் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் தட் அண்ட் வாண்டட் டு டூ. சுவாதிமுத்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு இடத்துல செம்ம ப்ரொடியூசர்ஸ் அவரெல்லாம் உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்து பேசும்போது இந்த டாபிக் வந்துச்சு, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யார் இல்லைடா இங்கே எங்கே அந்த டாபிக் வந்துச்சு. ஸோ டிபேட்டுக்கு நாங்கள் கூட பேசினேன். இல்லை சார் அப்படி சொல்லாதீங்க, அங்கே அந்த மாதிரி கதை இது பண்ணுறதுக்கு டிரெக்டர்ஸ் எல்லாம் இருக்கார், அவர் பண்ணுறாரு, அதுக்கு தான் சார் வந்து ஆக்டிங் பண்ண முடியும். There are directors who are writing. True. So you show people who are writing like that, then we'll talk. சும்மா ஆவாதுன்றது எல்லாம் தப்பு சார். பண்ணல, அது வேற விஷயம். சம்மா நடிகர் அது வேற விஷயம், சம்மா டைரக்டர் வேற விஷயம். தட் டசன்ட் மீன் யூ கான்ட் டூ. வி மே நாட் பி ஏபிள். அதே மாதிரி பண்ண முடியும், அவரை லெவலுக்கு பண்ண முடியும் நான் சொல்லலை, பண்ண முடியும். அங்கே கூட அவர் சார் வந்து அந்த மாதிரி படம் பண்ணதுக்கு தானே அவருக்கு ஒரு அந்த பேர் வந்தது கமல் சாருக்கு. கரெக்ட். யாரும் எடுக்கலைன்னா கரெக்ட். ஸோ somebody had to write, no, keeping in mind. Correct. That is how an actor is born. No. So that is what we started debating, and then they started telling me, நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்ணுவேன் சார், எதுக்கு என்ன இருக்குன்னு. சாகர் சங்கம் பண்ணுங்க சார், சும்மா பேசாதீங்க சார். அவர் சின்ன வயசுலேருந்து அந்த டான்ஸு கற்றுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே இருக்கார் அவர். சும்மா எனக்கு சொல்லணுன்னா சொல்லாதீங்க, ஏதோ பண்ணணுன்னு எதாவது வேற பண்ணலாமே. அப்போ இந்த படம் வந்தது. ஓகே ட்ரை பண்ணுவேன் சார். அப்போது ஒரு இதில் நடந்தது படம் அது. பட் அங்கே உள்ள நல்ல பேர் வந்தது எனக்கு. 3rd ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்தது அதுக்கு. ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்தை தெலுங்கில் நடித்த கமல்ஹாசனை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க?
Kamal sir, I met him couple of times, sir. I met him in his office. அவர் கூட எனக்கு ஒரு some few times he had called me for some work in Karnataka. ஓ I met him couple of times. முதலாக நீங்கள் டைரக்ட் பண்ண படம் ஆட்டோகிராஃப். My autograph. ஏன் அந்த கதையை நாம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அது என்னாச்சுன்னா ஒரு படம் ஷூட்டிங் சார், இங்கே நல்லான ஒரு படம் ஷூட்டிங் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் சார். ஐ வாஸ் தேர் ஃபார் 20-25-30 days. அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஒரு படம் ஓடிட்டே இருக்கு. அப்போ வந்து ஹோட்டலுக்கு போய் டிவி ஆன் பண்ணால் அதே சாங் ஞாபகம் வருதே அதே போயிட்டுருக்கு. நான் வந்து கேட்டு என்னடா இது படம், இதே பாட்டு இங்கே ஆட்டோ போனால் ஒரு சாங்கு அதே ஆட்டோகிராஃப் சாங் தான் ஓடிட்டுருக்கு. And that I think almost about 65-70 days had completed. ஒரு நாள் போனேன் பார்க்கலாமே, ஷூட்டிங் ஃபினிஷ் ஆனதுக்கப்போ போனேன். அன்றைக்கி கூட ஒரு நல்ல செம்ம ஒரு 40-50% க்ரௌட் சார். அப்போ பார்த்தேன் செம்ம படம். என் மைண்டில் என்னென்னா ஓகே இது மோஸ்ட்லி கன்னடாவில் கூட யாரும் வாங்கியிருக்காரு இந்த படம், ட்ரை பண்ணலாமேன்னு தேடினேன். சேரன் சார் யார், அவர் எங்கே கிடைக்காரு, மீட் பண்ண முடியுமா, அதுக்காச்சு மீட் ஆச்சு. போய் கேட்டால் யாரும் கர்நாடகத்தில் இன்னும் வரலன்னு சொன்னார். அப்படியா, படம் நல்லா இருக்கேன், நான் கேட்டேன், ஒரு ஃபிக்ஸ் ஆச்சு சார், நான் பண்ணுவேன். I took it, sir. And I took it to few directors in Karnataka. Finally, when we fixed a director, ஒரு ஷோ போட்டு ரெடி பண்ணி பார்த்தோம். அவர் வெளியே வர டைமில் அவர் என்னமோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு எனக்கு. அவர் அந்த படத்தில் இல்லை அப்படி ஆகக்கூடாது, அந்த டைரக்டரு இப்படி ஆச்சு, அவர் லாஸ்ட் ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் பண்ணிடணும், கதையை மாற்றணும் விரும்பினார். அவர் அப்படி சொன்ன போது எனக்கு என்னாச்சுன்னா, இல்லைடா ஃபஸ்ட்டு எந்த டைரக்டர் இதை ரைட் பண்ணியிருக்கானோ அவருக்கு நாங்கள் எப்போவுமே ஹியூமிலேட் பண்ணக்கூடாது. ஹீ இஸ் தி ஃபஸ்ட் கேண்டில். கரெக்ட். அந்த ஒரு கேண்டில் வச்சு இன்னும் 1000 கேண்டில்ஸ் லைட் பண்ணலாம். கரெக்ட். அந்த கேண்டிலுக்கு எப்போவுமே பண்ணக்கூடாது. ரெண்டாவது, லாஸ்ட் ஹீரோயினுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னா நீங்கள் உங்களுக்கு படவை ஆக்சுவலி அர்த்தம் ஆகலை உங்களுக்கு. ஷீஸ் அ ஃப்ரெண்ட். லைஃப்பில் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு உங்கள் ஃப்ரெண்ட் ஆக முடியும். கரெக்ட். அன்றது தான் அந்த டைரக்டர் சொல்லதுக்கு போயிருக்காரு. ஸோ இது உங்களுக்கு அர்த்தம் இல்லைன்னா அந்த படம் நீங்கள் பண்ணி தான் ஆகும். இது அந்த படத்தையே உங்களால் புரிஞ்சிக்க முடியல, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ வீட்டுக்கு போனேன் சார். வீட்டுக்கு போய் நான் நைட் ஃபுல்லு ஒரு ஹேபிட் அப்படி இருந்தால் டெரஸுக்கு போய் தனியாக உட்காருவேன். என்ன பண்ணலாம். காலையில் வந்து நைட் மிட் நைட் ஐ வாட்ச் த ஃபில்ம் அகேன். திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ வாட்சிங். மார்னிங் ஐ வென்ட் டவுன் அண்ட் ஐ டோல்ட் மை மதர், நான் டைரக்ட் பண்ணணுன்னு இருக்கேன். ஸ்ட்ரெயிட் அவே மை மதர் செட், ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னார். That was a moment for me, sir. So much confidence in you she was having. I didn't say anything. I told my father. He said it's the right decision. Go ahead. அதுக்கப்புறம் நான் பின்னாலே பார்க்கல சார். நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன். எனக்கு அப்போ கேமரா என்ன இது என்ன. பட் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் ஐ குட் டூ a better job as a director than an actor. So that is how that film happened. I produced on my own. My mother வந்து எப்போவுமே எனக்கு மறக்க முடியாது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி என் கூட எல்லா இடத்துக்கு வந்து பில் செட்டில் பண்ணுறது, பார்க்குறது எல்லாமே என் தாய் அம்மா பண்ணார். ஐ திங்க் இட் வாஸ் ஹர் பிளெஸிங் அண்ட் மை பேரண்ட்ஸ் பிளெஸிங். ஐ என்ஜாய்ட் பீயிங் அ டிரெக்டர் அண்ட் தட் வாஸ் ஹவ் மை சாய்ஸ் வாஸ். ப்ராபப்ளி பிகாஸ் சார் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் என் சாய்ஸ். See, if you see Sethu also is a content driven, sir. அது வந்து செம்ம கமர்ஷியல்னு சொல்ல முடியாது. ஆமாம். It's a content driven. Yes. I think I love to be a part of commercial. I like to fight. I like to be a hero on screen. I like to get the whistles. But at the same time, I like to do இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கூட பண்ணி அதுதான் பண்ணணும்னு இருக்கு சார். That is how the first choice of Autograph I happened. Again, that was accidental. நான் தான் டைரக்ட் பண்ணுன்றதுக்காக போய் எடுக்கல படம். போச்சு. அந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? மைண்ட் சார். அவ்வளோதான். வேறு எல்லா டைரக்டர்ஸோட படம் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ். எல்லோரும் என்னென்ன பண்ணியிருக்காரோ பார்த்துருக்கேன். ஏன் இப்படி பண்ணார் ஒரு கொஸ்டின், இதுக்கே போட்டார். எனக்கு அந்த ஹேபிட் ஃபஸ்ட்டு தான் இருக்குது. நான் வந்து செட்டெல்லாம் விட்டு வெளியே போக மாட்டேன், அங்கே தான் இருக்குது, பார்க்குறேன் என்ன பண்ண, இவர் டேஸ்ட் என்ன இதுக்கு வச்சார் இவர். அதுதான் என் லெசன். அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் மை மதர், பிக் சப்போர்ட் சிஸ்டம், அண்ட் மை ஃபேமிலி, all of them, sir. Even I told my wife also, Priya, when I told her, she was also, அவரு கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணு நீ என்ன சொன்னார். ஸோ இதெல்லாம் ஆச்சு. ஒரு நடிகராக உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி உங்களை பார்த்தாங்க?
சேது அந்த ஹுச்சா படம் ஃபைனல் காப்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தாரு. பார்த்து என் அப்பா ஃபஸ்ட்டு வெளியே போய் அங்கே எங்கேயோ நின்றுட்டு ஏதோ பண்ணி வந்தார். நான் நினச்சேன் இவருக்கு படம் பிடிக்கல, டவுட் இருக்குமே. ஏன்னா எங்கள் படம் பார்த்து டப்பிங்கில் எடிட்டிங்கில் ஃபைனலாக எங்கள் மைண்டில் வருது, என் படம் நல்ல தான் வருது மைண்டு. அவர் வந்து அதனால் போயிட்டார். நைட்டு அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்கானே, நான் நினைக்கல அவன் இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவானே. ஆனால் அப்போ சொன்னார் அவர். ஸோ தே ஹவ் ஒன்லி சீன் மீ ஆஸ் அ சன் அண்ட் தே ஹாவ் ஒன்லி என்கரேஜ்ட் பீன் தேர். உங்கள் வீட்டில் யார் உங்களை அதிகமாக விமர்சிப்பாங்க? எல்லோரும் பண்ணுவார் சார், எக்ஸப்ட் மை மதர். ஐ திங்க் எல்லோரும் பண்ணுவார். அதிகமாக பண்ணுறது என் டாட்டர், என் ஒய்ஃப் சார். ரொம்ப பண்ணுறார் சார். நல்லா இருந்தாலும் பண்ணுவார், நல்லா சொல்வார், அதுக்கு மேலே இது பண்ணுவார். ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் டைரக்ஷன். எது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது? சினிமா பிடிக்கும் சார். சினிமாவில் என்ன கொடுத்தாலும் பண்ணுவேன். சரி, நான் வந்து அதுக்கு தான் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஹீரோ ஆனதுக்கப்புறம் கூட வேறு இடத்துல வந்து பண்ணியிருக்கேன். இங்கே புலி பண்ணேன். ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் சார். அது வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் சார். எனக்கு நான் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு நல்ல பெயிண்டிங் பண்ணுவார். அந்த நல்ல பெயிண்டிங்கில் நானும் கூட ஒரு கலர். ஐ கேனாட் சே பிகாஸ் அந்த ஹீரோ ஐ ஆம் த பெயிண்டிங். ஒரு நல்ல பெயிண்டிங், நல்ல செம்ம கலர்ஸ் வேணும். ஐ திங்க் ஐ ஹவ் என்ஜாய்ட் சினிமா. அதுக்கு தான் எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் நான். உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ஒரு பக்கம் பாடுறீங்க, இன்னொரு பக்கம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், இன்னொரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், இப்படி எல்லாம் இருக்குது. ஒரு கதாநாயகனுக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கிறது படத்துக்கு எந்த அளவு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன்? இல்லை, எனக்கு அந்த தகுதியெல்லாம் இருந்தது எனக்கு தெரியல சார். எனக்கு என்ன வேறு வேலை இல்லையே. அதுக்கு தான் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரீ இருக்கட்ட நானும் கூட பண்ணுவேனே, நானும் கூட ட்ரை பண்ணலாமே. என்ன பண்ணுறது? சி, when we are working, I think we should just get into everything and learn everything, sir. It is not because அது வந்து நானும் அது பண்ணணும், அங்கே வந்து எக்ஸல் ஆகணும், நானும் மாஸ்டர் ஆகணும்னு வேணாம். இப்போ இந்த ப்ரொஃபஷனில் இருக்கும். Let us learn, let us understand what it is. If you want to do better films, I think அது நீங்கள் தான் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னடா அது கரெக்ட். So I think that is one thing that has made me do everything, is because if I'm in cinema, I would like to do. இப்போ வந்து வீட்டில் இருக்கும் போது ஓகே, நான் வேலை பண்ணியிருக்கேன், வீடியோ வந்தால் இங்கே உட்காந்து டிவி போட்டே இல்லை சார். நான் வந்து வேலை செய்வேன். என் வீட்டில் நான் க்ளீன் பண்ணுவேன், குக்கிங் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன் நான் வீட்டில். I'm not somebody who can sit idle. என் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் சொன்னார், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நான் தான் குக் பண்ணி கொடுக்குறேன். That is a habit. So I love to do everything. Sometimes we do it because of curiosity. Sometimes வந்து நான் சொன்னேனே வேறு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், சார் என்ன சார் இப்படின்னா, நான் ஒரு 67 வந்தேன், 55 years here, 57 years இந்த சிட்டின்னு சொன்னீங்களே. இதுதான் உங்கள் லைஃப் ஆகி போச்சு. கரெக்ட் இல்லை? ஸோ இதுக்கு உள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவோன்னு தோணுது உங்களுக்கு. கரெக்ட். இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அங்கே பிஸ்னஸ் அது இது ஓகே, அதுக்கு டீம் இருக்கார், அவர் பண்ணுவார். My love is cinema. So I like to do everything in that. என்னுடைய படத்தில் நடிக்கணும்னு உங்களை நான் அப்ரோச் பண்ணால் என்னுடைய கதையில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும்? கதை இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இஸ் த மெயின் திங். வாட் ஐ லுக் ஃபார்வர்ட் இஸ் வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல். கதை எதுக்கு சொல்கிறீங்க, பர்பஸ் ஆஃப் த ஸ்டோரி என்ன, கரெக்ட். அதுக்கு மேலே ஓகே ஐடியா நல்லா இருக்குது, ஓகே ஐடியா வச்சு என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறீங்க. சினிமாவில் என்ன நான் தோன்றது என்னென்ன சார், ஒரு 2.5 hours இப்போ டிக்கெட் கொடுத்துட்டு என் ஸ்பெக்டேட்டர்ஸ், என் வியூவர்ஸ் தியேட்டருக்குள்ளே வராருன்னா, கேன் ஐ ஹோல்ட் தெம் பேக் ஃபார் 2 hours? கேன் ஐ ஹோல்ட் தெம் வித் 2.5 hours வித் கான்டென்ட்? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹவு டு ஐ ஹோல்ட் தெம் பேக்? எல்லா கதை வந்து எனக்கே ஆசிலேட் ஆகிறது எனக்கு தேவையில்லை. நல்ல கதையில் நான் இங்கே இருக்கணும். அருமை. நாங்கள் ஒரு கதாநாயகனாகி அங்கே வந்திருக்கேன்னா, கதையில் ஏன் நீங்கள் கதாநாயகனாக இருக்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, கதையில் என்ன சொல்ல போகிறீங்க, பர்பஸ் ஆஃப் த சினிமா என்ன, தேவையா அது எல்லாமே. ஸோ பார்க்கலாம், அதெல்லாம் நான் ஒரு வாட்டி வருது மைண்டில், என்ன ஓகே இது இது எப்படி அவ்வளோதான். வேறு ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே கொஸ்டின்ஸ் இல்லை என்கிட்ட. ஒரு சில கதாநாயகர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கதையில் பல கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போவாங்க. வேறு சிலர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போனதுக்கு பின்னாடியும் அந்த கதையில் கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி? ஐ லைக் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி சார்.
கிளாரிட்டி இல்லாமல் போகிறது என் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஹாலிடேக்கு, அதுதான் எனக்கு எதுவுமே கிளாரிட்டி வேணாம். போகலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து அப்படி ஆகாது சார். இந்த யாதோ ப்ரொடியூசர்து படம் இருக்குது, படம் ஃபினிஷ் ஆகிற டைமில், படம் பண்ணுற டைமில் எல்லா பீப்புள் எஃபர்ட்ஸ் இருக்குது. யூ மே பி ஹீரோ, பட் ஹவு மெனி பீப்புள் ஒர்க்கிங் இன் த செட், எல்லாரது எஃபர்ட் இருக்குது. அதுக்கு மேலே டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே வரவனுக்கு அவன் ஏதோ தேடுறான், அவனுக்கு கூட நாங்கள் ஆன்சர் கொடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இது வருது சார் எனக்கு. ஸோ ஐ திங்க் வி மே நாட் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் படம் கொடுக்க முடியுமா தெரியல சார். அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எஃபர்ட் அட்லீஸ்ட் இஸ் ஆனஸ்ட். அதுவும் ஆனஸ்டாக இருக்கணுமே, கேள்வி கேட்கணுமே, கிளாரிட்டி இருக்கணுமே. நாங்கள் வந்து போய் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 2 இட்லி வாங்கினா அதிலேயே நாங்கள் வந்து செம்ம கேள்வி இருக்குது. ஏன்னா இட்லி செம்ம பாயில் ஆகலை, கரெக்டாக உங்கள் சட்னியில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 10-15 ரூபாய்க்கு அப்படி போடும்போது crores of rupees you are investing. How many questions you actually should have? And இன்னொரு விஷயம், நீங்கள் கேள்வி கேட்கலன்னா ஆன்சர்ஸ் வராது. கரெக்ட். Just because there is a good teacher in the class doesn't make you a good student, sir. True. You should have good questions. True. This is what it is. We have to have questions, sir. I think அது தப்பே இல்லை. நான் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, ஒரு படம் வருதுன்னா எல்லாம் கேட்குவேன் நான். கிளாரிட்டி வேணும் சார். அது இல்லாமல் நான் ஷூட்டிங் வர மாட்டேன். முதலாக ஹிந்தி படத்தில் நடித்த போது எப்படி இருந்தது? ராம்கோபால் சார் கூப்பிடும்போது நான் நினச்சேன், தப்பாக எனக்கு கூப்பிட்டுட்டாரா எப்படி இது. ஃபஸ்ட்டு டைம் சார் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். ஐ செட் சார் வேணாம் சார், வேற யார் போடுங்க சார். இதுக்கடுத்து அதே டைரக்டருடைய படத்தில் ரத்த சரித்து சொன்னீங்க. சூர்யா இஸ் அ ஸ்வீட் ஹார்ட் சார். செம்ம பேச மாட்டார், பேசினாலும் இப்படி போகணும் சார். என்ன சார் சாரி, விஜய் மாதிரி தானே இவரும். விஜய் வந்து பேசவே மாட்டார். ரத்த சரித்திரால சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். புலி படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது? ஸ்கிரிப்ட் சொல்லும் போது நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அது ஒத்துக்கல. கான்செப்ட் வந்து எதுமோ வில்லன் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.